Welcome to thinkeconomy.in. This podcast is provided by Manivannan MP. வணக்கம். இன்னைக்கு நாம ரகுராம் ராஜனோட மூன்றாவது தூண் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா. இந்த புத்தகத்துல ராஜன் எதை பத்தி பேசுறாருன்னா, அரசு, சந்தைகள், அப்புறம் சமூகம், இந்த மூணு சக்திகளும் நம்ம உலகத்தை எப்படி உருவாக்குதுன்னு சொல்றாரு. கரெக்ட். முக்கியமா இந்த மூணு தூண்களுக்கும் ஒரு சமநிலை இருக்கணும். அது ஏன் முக்கியம், அது கெட்டுப்போன என்ன ஆகும், அது புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் இன்னைக்கு. ஓஹோ. இப்ப நம்ம பார்க்குற ஜனரஞ்சக தேசியவாதம், அதாவது பாப்புலிஸ்ட் நேஷனலிசம்னு சொல்றோமே, அது அப்புறம் ஏற்றத்தாழ்வு அதிகமாகிறது, சமூகத்துல பிளவுகள் வர்றது, இதுக்கெல்லாம் இந்த சமநிலையின்மை, குறிப்பா சமூகம் கொஞ்சம் பலவீனமா போனது எப்படி காரணமா இருக்குன்னு பார்க்க போறோம். சரி சரி. அதாவது நீங்க சொல்றது கவர்மெண்ட்டும் மார்க்கெட்டும் நல்லா பவர்ஃபுல்லா வளர்ந்துருச்சு. ஆனா மூணாவது தூணானா நம்ம கம்யூனிட்டி சமூகம் மட்டும் ஏன் பின்தங்கிடுச்சு? அதேதான். தொழில்நுட்ப மாற்றங்கள் வருது, குளோபலைசேஷன் வருது, இதையெல்லாம் எதிர்கொள்ள ஏன் நம்ம சமூகத்தால முடியல? இதுதான் ராஜன் கேக்குற முக்கியமான கேள்வி இல்லையா? ஆமா, இதுதான் மைய கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டெக்னாலஜி உங்க வேலையில, உங்க சமூகத்துல என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? உலகமயமாக்கலோட விளைவுகளை உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்களா? இது எல்லாம் ஆழமா புரிஞ்சிக்க ராஜன் இந்த மூணு தூண்களும் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்றாரு. அத பார்க்கலாம். ஓகே. ஆரம்ப காலத்துல குறிப்பா இந்த நிலப்பிரபுத்துவ சமூகங்கள் எல்லாம் சமூகத்தோட பிடிப்பு ரொம்ப வலுவா இருந்துச்சு. கிமான்ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, ஃபெர்டினண்ட் டோனி சொன்னது. அங்க தனியாளோட நலனை விட கூட்டத்தோட நலனுக்கு தான் முக்கியத்துவம். சமூகம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ட்ரைனிங் கொடுக்கறது, சப்போர்ட் பண்றது, சண்டைய தீர்த்து வைக்கிறது எல்லாமே சமூகம் தான். உண்மைதான். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சே. ராஜன் சொல்ற மாதிரி சில சமயம் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட மாற்றத்தை ஏத்துக்காம அதிகாரத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த இத்தாலிய கிராமம் மாண்டெகிரானோ. ஆமா, அந்த அமோரல் ஃபேமிலிசம் கான்செப்ட். அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்ட பொதுநலனை கண்டுக்காம விட்டது. வீட்டை சுத்தமா வச்சிருப்பாங்க, ஆனா குப்பைய தெருவுல போடுவாங்க. சரி, இந்த இடத்துல தான் அரசு, சந்தை ரெண்டும் உள்ள வருது. கரெக்ட். அதுங்க இந்த மூடன சமூகங்களை கொஞ்சம் திறந்து விட உதவுச்சு. இப்ப இந்தியாலே பாருங்க, அந்த நாட் சமூக பெண்கள் சந்தை மூலமா புது வேலை கிடைச்சு கணவனை விட அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் பழைய கட்டுப்பாடெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் சந்தையும் கவர்மெண்ட் சட்டங்களும் அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. சந்தைகளோட வளர்ச்சி அதுவும் இன்ட்ரெஸ்டிங். ஆரம்பத்துல மதங்கள்லாம் வட்டி வாங்குறத தடுத்துச்சு இல்லையா? ஆமா, அது ஏழைகளை சுரண்டாம சமூக பிணைப்பை காப்பாத்த உதவி இருக்கலாம். ஆனா வியாபாரம் வளர வளர கம்பெனிகளுக்கு கடன் தேவைப்பட ஆரம்பிச்சதும் அந்த கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போச்சு. குறிப்பா இந்த பிளேக் நோய் மாதிரி பெரிய அழிவுகள் வந்தப்போ பழைய சிஸ்டம் ஆடி போச்சு. அப்புறம் அச்சு இயந்திரம் வந்தது. அது மத அதிகாரத்தையே கேள்வி கேட்க வச்சது. அதே நேரத்துல அரசும் பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. இங்கிலாந்துல ஹென்ரி 8 செஞ்சது. ஆமா, மடாலயங்களை களைச்சு அந்த நிலத்தை எல்லாம் சந்தைக்கு கொண்டு வந்தது. சொத்துரிமையை நல்லா பலப்படுத்துச்சு. இந்த சொத்துரிமையை பாதுகாத்த பார்லிமெண்ட் ராஜாவோட அதிகாரத்தையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஆனா ஆரம்பத்துல அரசுகள் சந்தைகளுக்கு முழுசா ஃப்ரெண்டா இல்லையே. அந்த கில்ஸ் எல்லாம் இல்ல, நகரங்கள்ல இருந்த கில்ஸ் எல்லாம் போட்டியை தடுத்தாங்க. ராஜாக்களும் சில கம்பெனிகளுக்கு மட்டும் மோனோபொலி மாதிரி உரிமை கொடுத்து காசு பார்த்தாங்க. அது ஒரு மாதிரி குரோனி கேபிட்டலிசம் மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ எப்போதான் இந்த சந்தைகள் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சது? அதுக்கு இங்கிலாந்தோட 1688 புரட்சி ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பவர் அதிகமாச்சு, சொத்துரிமைக்கு நல்ல பாதுகாப்பு கிடைச்சது, ஒரு லிமிட்டெட் ஆனா வலுவான சட்டத்தை மதிக்கிற அரசு உருவாச்சு. இதுதான் ஆடம் ஸ்மித் மாதிரி ஆட்கள் சொன்ன தாராளவாத சந்தை பொருளாதாரத்துக்கு பேஸ். ஜான் ஸ்டுவர்ட் மில் எல்லாம் தனிமனித சுதந்திரம் தான் முக்கியம்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, தனிமனித சுதந்திரம் தான் சமூக முன்னேற்றத்துக்கு அடிப்படைனா ஒரு சொன்னாரு. ஆனா இந்த வளர்ச்சி எல்லாம் சுமூகமா போகலையே. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பெரிய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்துச்சு. தொழிலாளிங்க நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ராக்கஃபெல்லர் மாதிரி பெரிய ஆளுங்க, கரெக்ட், ஸ்டாண்டர்ட் ஆயில் மாதிரி கம்பெனிங்க மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. இதுக்கு எதிர்வினையாதான் கார்ல் மார்க்ஸ் மாதிரி ஆட்கள் வந்தாங்க. முதலாளித்துவத்தை கடுமையா விமர்சிச்சார் அவர். ஆமா, உழைப்ப சுரண்டி தான் லாபம் வருது, இந்த சிஸ்டமே தானா விழுந்துடும்னு சொன்னாரு. அவரோட தீர்வு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். ஆனா அதுவும் பிராக்டிக்கலா ஃபெயில் ஆச்சு. சோவியத் யூனியன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புது எலீட் கிளாஸ் உருவாகி
திறமையின்மை தான் அதிகமாச்சு. அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன ஆச்சு? அங்க ஏன் மார்க்சியம் ஜெயிக்கல? அங்க ஜனநாயகமும் சந்தை போட்டியும் ஒன்னு பேலன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஓட்டுரிமை விரிவானதால தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு அரசியல் வாய்ஸ் கிடைச்சது. அமெரிக்கால அந்த பாப்புலிஸ்ட் புரோகிரசிவ் இயக்கங்கள். ஆமா, 19ஆம் நூற்றாண்டு கடைசியில விவசாய கடன், ரயில்வே மோனோபொலி இதுக்கெல்லாம் எதிரா போராடினாங்க. ஊழல், பெரிய கம்பெனிகளோட ஆதிக்கம் இதையெல்லாம் எதிர்த்தாங்க. அப்டன் சிங்க்லேரோட தி ஜங்கிள் மாதிரி புத்தகங்கள்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. ஃபுட் சேஃப்டி சட்டங்கள்லாம் அப்பதான் வந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி சீர்திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் சரியா நியாயமா நடக்கலன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சொத்துரிமையே கேள்விக்குறியாயிடும். ராஜன் அத சொல்றாரு இல்லையா? ரஷ்யால சில பணக்காரங்களோட சொத்து ஏன் கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னா அவங்க தப்பான வழியில சம்பாதிச்சாங்கன்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. கரெக்ட். இது இந்தியால கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. நம்ம எம்பிக்கள் பலர் சட்டம் போடுறதை விட அவங்க தொகுதி மக்களுக்கு கவர்மெண்ட் சேவைகளை வாங்கி தர்ற மிடில் மேன் மாதிரி தான் அதிகமா செயல்படுறாங்க. ஆமா, அது ஒரு மாதிரி பேட்ரனேஜ் சிஸ்டம் மாதிரி. இதனால பெரிய ஊழல்களுக்குள்ள மக்கள் சில சமயம் கண்டுக்காம போயிடுறாங்க. இதுவும் அரசுக்கும் சமூகத்துக்கும் நடுவுல ஒரு ஆரோக்கியம் இல்லாத உறவு தான். சரி, இப்ப சமூகத்தோட இன்னொரு முக்கியமான பங்கான கல்வி, சமூக பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கலாம். இங்கேயும் அரசு சந்தையோட பங்கு அதிகமாயிருக்கா? நிச்சயமா. ஆரம்பத்துல அமெரிக்கால பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல்ஸை உள்ளூர் சமூகம் தான் நடத்துச்சு. ஆனா ஹை ஸ்கூல்ஸ் வந்தப்போ நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ கவர்மெண்டோட பங்கு அதிகமாச்சு. அப்போ உள்ளூர் சமூகத்தோட கட்டுப்பாடு குறைஞ்சிருச்சு. ஆமா, பிரான்ஸ் மாதிரி நாடுகள்ல நேஷனல் யூனிட்டிக்காக கல்வி முறையை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இதே கதை தான் சோஷியல் செக்யூரிட்டிக்கும். ஆரம்பத்துல லோக்கல் கம்யூனிட்டி, சேரிட்டி இதெல்லாம் தான் உதவுச்சு. ஆனா அந்த கிரேட் டிப்ரெஷன் மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்தப்புறம் கவர்மெண்டோட சோஷியல் செக்யூரிட்டி திட்டங்கள் முக்கியமாயிடுச்சு. ஆமா, அது இல்லாம முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சு. ஆஹா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அரசு, சந்தை ரெண்டும் நல்ல வலுவாயிடுச்சு. ஆனா சமூகம் பின்தங்கிடுச்சு. இதுதான் ராஜனோட மெயின் பாயிண்ட் இல்லையா? கரெக்ட். இதுதான் அவரோட மையவாதம். குறிப்பா இப்போ ரீசெண்டா வந்த இந்த ஐசிடி ரெவல்யூஷன், அதாவது தகவல் தொழில்நுட்ப புரட்சி. ஆமா, அது இந்த நிலைமையை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிருச்சுன்னு சொல்றாரு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஐசிடி புரட்சி முன்னாடி வந்த டெக்னாலஜி புரட்சி மாதிரி தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ஆனா இதோட தாக்கம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா? இது ஆட்டோமேஷன் மூலமாவும் குளோபல் ட்ரேடை ஈஸி ஆக்குனது மூலமாவும் நிறைய மிடில் கிளாஸ் வேலைகளை காலி பண்ணிருச்சு, இல்லனா மாத்தி அமைச்சிருச்சு. ஓஹோ. ஒரு சில திறமைசாலிங்களுக்கு, உதாரணமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஃபைனான்ஸ் மேனேஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் பயங்கரமா ஏறுச்சு. ஆனா நிறைய பேருக்கு வேலை போச்சு, இல்லனா சம்பளம் குறைஞ்சது. இதனால வருமான ஏற்றத்தாழ்வு பயங்கரமா அதிகமாயிடுச்சு. டெக்னாலஜி திறமைக்கான தேவையை அதிகப்படுத்துச்சு. குறிப்பா ஹையர் எஜுகேஷன். காலேஜ் படிச்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல சம்பள வித்தியாசம், அந்த வேஜ் பிரீமியம். ஆமா, முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு, குறிப்பா அமெரிக்கால. இதுக்கு அங்க இருக்கிற ஸ்கூல் சிஸ்டமோட தரம் ஒரு காரணம்னு ராஜன் சொல்றாரு. எம்ப்ளாயர்ஸ் ஹை ஸ்கூல் முடிச்சவங்களோட பேசிக் ஸ்கில்ஸை நம்ப முடியாததால காலேஜ் டிகிரியே ஒரு ஃபில்டரா யூஸ் பண்றாங்க. இததான் சான்றுகளின் பணவீக்கம் சொல்றாங்களா? அதேதான். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்களும் சமூகங்களும் பிரிச்சிருக்கு. ராஜன் சொல்ற அந்த குடியிருப்பு வரிசைப்படுத்தல் ரொம்ப முக்கியம். அது என்னது? அதாவது வசதி படைச்சவங்க, குறிப்பா நல்லா படிச்சவங்க, அவங்கள மாதிரியே இருக்கிறவங்க வாழ்ற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. மெயின் காரணம் அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும். அப்போ நல்ல ஸ்கூல் இருக்கிற இடத்துல வீட்டு விலை ஏறிடுது. ஆமா, இதோட விளைவு என்னன்னா வசதியான ஏரியா இன்னும் வசதியாகும், பின்தங்கின ஏரியா இன்னும் பின்தங்கி போகும். இது வெறும் எக்கனாமிக் பிரிவினை மட்டும் இல்ல, இது ஒரு சோஷியல் பிரிவினையும் கூட. வேற வேற பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க ஒன்னா வாழ்றது, பழகுறதெல்லாம் குறைஞ்சிடுது. அப்போ அந்த மெரிட்டோக்ரசி, அதாவது தகுதி அடிப்படையிலான சமூகம்ங்கிறதெல்லாம் போய் பரம்பரையா வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஆயிடுதா? ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது. அமெரிக்கால இது கொஞ்சம் இனப்பாகுபாட்டோடையும் சேர்ந்திருக்கு. ஸ்கூல்ஸ்ல இனப்பாகுபாட்டு சட்டப்படி ஒழிச்சாலும் வசதியான வெள்ளையருங்க அவங்க பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்தின ஒயிட் ஃபிளைட்ஸ் நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார ரீதியா பின்தங்கின வெள்ளையர் சமூகங்கள்லயும் இதே மாதிரி சமூக சிதைவு, வேலை இல்லாம போறது, குடும்ப உடையிறது, போதை பழக்கம் இதெல்லாம் அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சமூக சிதைவுக்கும் இப்ப நாம பாக்குற இந்த பாப்புலிஸ்ட் நேஷனலிசம் எழுச்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. சமூகங்கள் பலவீனமாகும் போது மக்கள் அவங்களுக்கு ஒரு பிணைப்பு, ஒரு அடையாளம் வேணும்னு தேடுறாங்க.
வேலை போயிடுச்சு, பொருளாதாரம் சரியில்லை, சமூகத்துல மரியாதை இல்ல. இந்த மாதிரி பாதிக்கப்படுற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையான மக்கள் நாங்க தான். இந்த எலீட்ஸ், மைனாரிட்டிஸ், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க, இவங்க தான் எங்க பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ற பாப்புலிஸ்ட் தலைவர்களால ஈர்க்கப்படுறாங்க. அவங்க ஒரு கற்பனையான தேசிய சமூகத்தை காட்டுறாங்க. ஆமா, உடஞ்சு போன நிஜமான உள்ளூர் சமூகத்துக்கு பதிலா ஒரு இமேஜினரியான பியூரான நேஷனல் கம்யூனிட்டியை முன்வைக்கிறாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான போக்கு மாதிரி தெரியுதே. இதுக்கு ராஜன் என்ன தீர்வு சொல்றாரு? மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணுமா? இல்ல, ராஜனோட பார்வையில பிரச்சனை மார்க்கெட்டோ அரசோ இல்ல. பிரச்சனை மூணாவது தூணான சமூகம் வீக் ஆயிடுச்சு. அதுதான். அதனால தீர்வு மார்க்கெட்டை கொட்டுப்படுத்துறதுல இல்ல. அப்போ எதுல இருக்கு? இந்த 3 தூணுகளையும் மறுபடியும் சரி செய்யணும். குறிப்பா சமூகத்தை மறுபடியும் வலுப்படுத்தணும். அப்போதான் இந்த தாராளவாத சந்தை ஜனநாயகங்களை காப்பாத்த முடியும்னு சொல்றாரு. சமூகத்தை எப்படி வலுப்படுத்துறது? அதுக்கு என்ன வழி? அவர் சொல்ற ஒரு முக்கியமான ஐடியா உள்ளடக்கிய உள்ளூர்வாதம். இன்க்ளூசிவ் லோக்கலிசம். ஆமா, அதாவது அதிகாரத்தையும் ரிசோர்ஸஸையும் லோக்கல் கம்யூனிட்டிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா அதே சமயம் இந்த உள்ளூர்வாதம் ஒரு குறுகிய மனப்பான்மையா மாறிடாம பாத்துக்கணும். எல்லாரையும் உள்ளடக்கிற மாதிரி நேஷனல் லெவல் சட்டங்கள், கவர்மெண்ட், மார்க்கெட் இதெல்லாம் கண்காணிக்கணும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில சாத்தியமா? லோக்கல் கம்யூனிட்டிக்கு பவர் கொடுத்தா அவங்க சரியா செயல்படுவாங்களா? ராஜன் சில உதாரணங்கள் சொல்றாரு. சிகாகோல பில்சன் ஒரு பின்தங்கின ஏரியா. அங்க உள்ள மக்கள் ஒன்னு சேர்ந்து ஆமா, கிரைம்ஸ குறைச்சாங்க, ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க, அவங்க ஏரியாவையே புதுப்பிச்சாங்க. அங்க இருந்த சர்ச், வலுவான குடும்பங்கள் இதெல்லாம் அந்த சமூகத்தோட சொத்துக்கள். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. டெக்னாலஜி கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்டர்நெட் மூலமா லோக்கல் மக்கள் பேசி ஒன்னு சேர முடியும். ஆனா ஒரு சந்தேகம். லோக்கல் கம்யூனிட்டிக்கு பவர் போனா அவங்க மத்தவங்கள அவங்க ஏரியாக்குள்ள வரவிடாம தடுக்க மாட்டாங்களா? லோக்கல் லெவல்ல பாகுபாடு அதிகமாகாதா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனாலதான் அந்த உள்ளடக்கியங்கிற வார்த்தை முக்கியம். உள்ளூர் சமூகம் அவங்க ஏரியால என்ன மாதிரி பிசினஸ் வேணும்னு முடிவு பண்ணலாம். ஆனா வெளியில இருந்து வர்ற பொருளையோ சேவையோ தடுக்க முடியாது. சரி சரி. அதே மாதிரி வீடு கட்டுற ரூல்ஸ் போடும்போது அது மறைமுகமா ஏழைகளையோ ஒரு குறிப்பிட்ட குரூப்பையோ வெளியேற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. இங்கதான் நேஷனல் லெவல் சட்டங்கள், ஸ்டேட் கவர்மெண்டோட கைடன்ஸ், மார்க்கெட் போட்டி, மக்கள் ஃப்ரீயா போய் வர்றது இதெல்லாம் முக்கியமா இருக்கு. அப்பதான் உள்ளூர் சமூகங்கள் தங்களை மூடிக்காம ஓப்பனா இருப்பாங்க. ஆமா, கல்வி, ஸ்கில் டெவலப்மெண்ட், சோஷியல் செக்யூரிட்டி இதுலெல்லாம் லோக்கல் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை உருவாக்க சமூகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். ஓகே, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அரசு, சந்தை இது ரெண்டோட ஆதிக்கத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா மூணாவது தூணான சமூகத்தை வலுப்படுத்தணும். அப்பதான் டெக்னாலஜி, குளோபலைசேஷன் இதனால வர பிரச்சனைகளை சமாளிச்சு எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இதுதான் ராஜனோட கருத்து. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த 3 தூண்களுக்கு நடுவுல ஒரு ஹெல்தியான பேலன்ஸ் தான் முக்கியம். சமூகத்தை வலுப்படுத்துறது மூலமா மட்டும்தான் தாராளவாத ஜனநாயகத்தையும் சந்தை பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். இதுதான் ராஜன் அழுத்தமா சொல்ற மெசேஜ். அந்த உள்ளடக்கிய உள்ளூர்வாதம் அந்த பேலன்ஸை நோக்கின ஒரு பாதை. கேக்குற உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தோணுது? உங்க டெய்லி லைஃப்ல, உங்க ஏரியால இந்த 3 தூண்களோட அரசு, சந்தை, சமூகம் தாக்கத்தையும் அதோட பேலன்ஸையும் நீங்க எப்படி உணர்றீங்க? அரசு, சந்தையோட கை ஓங்கி சமூகத்தோட பிடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. ராஜன் சொல்ற இந்த உள்ளடக்கிய உள்ளூர்வாதம், அதாவது அதிகாரத்தை லோக்கல் கம்யூனிட்டிக்கு கொடுக்கறது, இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? உங்க சமூகத்தோட சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பவரை பகிர்ந்து கொடுக்கறது நிஜமான முன்னேற்றத்தை தருமா இல்ல புது பிரச்சனைகளை உருவாக்குமா? இது நம்ம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. முடிமிசை மெதுவாக அதிகரித்து பின்னர் மறைகிறது.